கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை மூடி மறைத்து உன்னோடு கூட அவர் பேசுவாருமா. ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போல என் மூலியமாக கர்த்தர் உன்னோடு பேசுவார்ப்பா. பொதுவாகவே கடந்தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா மனுஷனுடைய இருதயம் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தோடு, பாரத்தோடு, புலம்பலோடு இருக்கும். மெல்லவும் முடியாது, மிழுங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தில் மனுஷன் தள்ளப்படுறான். பொதுவாகவே மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்குது, அவன் சிந்தை எப்படி இருக்குது, அவன் புத்தி எப்படி இருக்குது என்பதை தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கடன் வாங்குகிற புத்தி தான் மனுஷனுக்கு இருக்கும். எத்தனையோ வசனங்களை எடுத்து கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் சபைகளை பிரசங்கம் பண்ணால் கூட மனுஷனுக்கு விசுவாசத்தில் நம்ம நிற்கணும், விசுவாசத்தில் வாழணும், வருமானத்தை கொண்டு தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும், ஒரு சின்ன பொருளை கூட நம்ம டீவில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியும். ஆண்டவர் பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் பல உபதேசங்களை வச்சிருக்கிறார். இதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்த சத்தியங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னும் நீங்கள் சில வசனங்களை கவனிங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், கிரி இல்லாத விசுவாசம் செத்து போச்சு, அப்படியெல்லாம் நம்ம வசனங்களை அறிஞ்சு வச்சுருக்கிறோம். இன்னும் பிரதானமாக நான் ஒரு வசனம் சொல்கிறேன். ரோமரில் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை பார்க்கலாம். அந்த வசனம் என்ன பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம் அப்படின்னு எழுதப்பட்டது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இந்த வசனம் தெரியும். இன்றைக்கி நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் ஏன் கடன் தொல்லை ஏற்பட்டுச்சு? அது ஒரு பிசாசு கட்டு, அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு சாபக்கட்டு. உங்களுக்கே புரியாது. அதாவது ஒரு குடும்பம்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் ஹஸ்பண்டு ஒய்ஃப் 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் பேசிப்பாங்க. எப்படி இவ்வளோ லட்சம் கடன் ஆச்சு? கொஞ்சமாக தானே நம்ம கடன் வாங்கணும், வீடு கட்டலான்னு கொஞ்சம் கடன் வாங்கணும், ஏன் இவ்வளோ பெரிய கடன் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிப்பாங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் கூட ஒரு வேளை புருஷன் முன்னாடி இப்படி பேசினுக்கலாம். பிள்ளைகளை படிக்க வச்சோம், ஏதோ டாக்டர் சீட்டு வாங்கலான்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கணும், இவ்வளோ பெரிய கடன் ஆயிடுச்சு. இன்னும் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் என்ன செய்கிறாங்க? பெண் பிள்ளைகளை மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக கல்யாண கடன் வாங்கிறாங்க. இப்படி மனுஷன் தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்காக அவன் பல்வேறு வழிகளில் கடன் வாங்கிறான். வீடு கட்ட கடன், பிள்ளைகளை படிக்க வைக்க கடன், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க கடன். இது ஒரு நியாயமான கடன். நீங்கள் ஒரு வீடு கட்ட கடன் வாங்கியிருந்தால் அது கர்த்தருடைய பார்வையில் ஒரு நியாயமானது. கடன் வாங்குறதே தப்பு. ஏசப்பாவுக்கு அது பிடிக்காது, அது ஒரு விசுவாச துரோகம். ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். அடுத்தது நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கடன் வாங்கியிருந்தால் அதுவும் தேவனுடைய பார்வையில் கொஞ்சம் மன்னிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்தது நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க, அதுவும் ஏசப்பாவுடைய பார்வையில் தப்பு தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த கடத்து மேலே ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்தி அந்த கடனை கொடுக்க வைப்பார். ஆனால் இன்னொரு விஷயத்தை கவனிங்க. உங்களுக்கு புத்தி தெரிந்த அந்த நாளில் இருந்து, ஏன் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஆரம்பிச்சிங்களே, அதிலிருந்து இன்ன வரைக்கும் சின்ன சின்ன பொருளெல்லாம் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு சேர் வேணும், ஒரு பிளாஸ்டிக் சேர், பிவிசி சேர்னு வச்சுக்கலாம். அந்த சேரை கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்குவீங்க. யோசனை பண்ணி பாருங்கள், உண்மையாக போவீங்களா? இப்போது உட்காந்து நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளிங்க யாருன்னா உட்காந்து பேசுகிறதுக்காக ஒரு 4 சேர் வாங்க போவீங்க. அதுக்கு அடுத்தது வேறு பொருள் தேவைப்படும், அதுக்கு மறுபடியும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் எதனா ஒரு பொருளை வாங்குவீங்க. ஒரு சோபா தேவைப்படுது, ஒரு டிவி தேவைப்படுது, இப்போ வெயில் காலம், ஒரு ஏசி தேவைப்படுது. உடனே என்ன பண்ணுவீங்க? நம்மளுக்கு தான் வருமானம் வருது, மாத சம்பளம் இன்கம் இருக்குது, நம்ம ஒரு ஏசியை இஎம்ஐயில் 0% இன்ட்ரெஸ்ட்டில்
நம்ம ஞானமாக செயல்படுறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றொன்னா கடன் வாங்க ஆரம்பிப்போம். ஒரு பிளாஸ்டிக் சேரில் வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு சோபாவிலேருந்து ஏசியிலேருந்து முழுக்க கடனே வாழ்க்கையாகிடும். ஆரம்பத்தில் கடன் வாங்குவீங்க, கரெக்டாக அதை கொடுத்துருவீங்க. கடைக்காரனே சொல்லுவான், ஏற்கனவே பல பொருளை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறீங்க, இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறீங்க, கரெக்டாக உங்கள் சிபில் காட்டுது, நீங்கள் கரெக்டாக அடைச்சிருக்கிறீங்க. ஜுவல்ஸ் லோன் நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிறீங்க, அந்த ஜுவல்ஸ் லோன்லாம் நீங்கள் கரெக்டாக வட்டி அசலும் கட்டி மீட்டு இருக்கிறீங்க. உங்கள் சிபில் 80-90% இருக்குது. உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா? கவனிச்சிங்களா? 350 ரூபா சேரு தொடங்கி, டிவி சோபா தொடங்கி, ஏசி தொடங்கி, பேங்க்கில் வச்சுருந்த ஜுவல்ஸு லோன் தொடங்கி, இப்போ பிசாசு எங்கே கொடுத்து பாருங்கள், 10 லட்சம் உங்களுக்கு கடை வேணுமா? இப்போ அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 லட்சம் லோனை வாங்கிட்டு இருக்கிற சில்லறை கடத்தெல்லாம் நம்ம அடைச்சிடலாம், நல்லதாக இருக்குது, நல்ல விஷயமா இருக்குதுன்னு சொல்லி புருஷன் முன்னாடி 2 பேரும் பேசிக்கின்னு நீங்கள் அந்த 10 லட்சம் லோனை வாங்கி எல்லா சில்லறை கடையும் கொடுத்துட்டு நிம்மதியார்கள் நினைப்பீங்க. அதுதான் தப்பு. மறுபடியும் வேறு ஒரு பிரச்சனை வரும். ஆக மொத்தம் சாகிற வரைக்கும் கடனு வட்டி லோனு இஎம்ஐ இப்படி தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை போயின்னு இருக்குது. நீங்கள் தயவு செய்து என்னை வெளியாலாம் நினைக்காதீங்க. உங்களை நான் குறை சொல்லவோ, நீங்கள் கடன் வாங்குறது தப்பு அப்படின்னு உங்களை குற்றப்படுத்தவோ கர்த்தர் என்னை நியமிக்கிறேன். அதை தயவு செய்து புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், உங்களை தைரியப்படுத்தணும். இனிமேல் நீங்கள் கடன் வாங்காமல் ஏசப்பாவை நம்பி வாழணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களுக்கு ஜெப உதவி பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் இந்த சேனலே கர்த்தர் என்னை கொண்டு திறந்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஏற்கனவே நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுடுங்க. இனிமேல் ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். உங்களுடைய தரித்திரத்தினால என்னை பெரிய ஐஸ்வர்யனாகி இந்த பூமியில் மாற்றி இருக்கிறீங்க. விசுவாசத்தில் நான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். கர்த்தர் தரக்கூடிய ரூபா பொருளாக இருந்தாலும் அது விசுவாசத்தில் என் வீட்டுக்குள்ளே அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை சொல்லி சத்தியத்துக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டணும். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு பல சோதனைகள் வரும். நீங்கள் சத்தியத்தில் நிற்கலாம், கடனே வாங்காமல் நம்ம வாழ்ந்து காட்டலான்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை பொருத்தனை பண்ணி தேவ சமூகத்தில் நெருங்கி ஏசப்பா, நீங்கள் எனக்கு தரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நான் வாழ்வேன், இதை மீறி நான் ரூபா கூட வெளிக்கடை வாங்க மாட்டேன். ஏற்கனவே தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன பொருள் முதல் கொண்டு பெரிய பொருள் முதல் கொண்டு பைக்கு, காரு, வீட்டுக்கு தேவையான எல்லாமே நான் இன்ஸ்டால்மெண்ட்டு டிவியில் தான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு தெரியாமல் போச்சு. இப்போது தலைக்கு மேலே வெள்ளம் போனது போல் கடன் லட்சன்றது கோடி ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய பேர் பிஸ்னஸில் லாஸ் ஆகி ரொம்ப உடஞ்சி போய் நொறுங்கி போய் இந்த கடனை எப்படி அடைக்கிறது, எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி அப்படியே குழம்பி கண்ணீரோடு இங்கே இருப்பீர்களானால் என்ன உங்களோட சொந்த சகோதரன் நினச்சிங்க. ஏதோ சென்னையில் ஒரு பாஸ்ட் யூடியூப்பில் கடன் தொல்லையாங்கிற தலைப்பில் ஏற்கனவே 81 மெசேஜ் பேசின்னு இருக்கிற, இப்போ 82ன்னு சொல்கிறாரு. என்ன தான் பேசுகிறான்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக தயவு செய்து ஆண்டுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாது. அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா என்னை ஏற்றுக்கணும். நான் சொல்கிறத தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஏசப்பாவுக்கு கடன் வாங்கினா பிடிக்காது. நீங்கள் கேட்கலாம், பிரதர் எப்படி கடன் வாங்காத வாழ முடியும்? ஆனால் பைபிளில் பாருங்கள், வாழ்ந்துருக்கிறாங்களே. பைபிளில் கடனே வாங்காமல் விசுவாசத்தை கொண்டு வாழ்ந்துருக்கிறாங்க. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நோவா, இந்த பரிசுத்தவான்களாம் கவனிங்க. இவங்களாம் ஏழைங்களா? இவ்வளோ நடுத்தர வாசிங்க, சாதாரண நிலைமையில் இருந்தவங்கள கர்த்தர் பெரிய கோட்டீஸ்வரர்களாக ஆக்கியிருக்கிறேன். ஏன்? காரணம் என்ன? ஆபிரகாம ஆண்டவர் ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் கூப்பிடுறார். கட்டுக்கட்டாக பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னை பின்பற்றுப்பான்னு சொன்னாரா? நீங்கள் சொல்லுங்க. அடைக்கப்பட்ட ஆபிரகாமுடைய வரலாறை நீங்கள் ஆதியாகமம் 12 எடுத்து பாருங்க. வறுமை, கஷ்டம், பஞ்சம், பசி, நாடு விட்டு நாடு போய் அங்கே இருக்கிற ராஜாவுக்கு பயந்து நடுங்கி அங்கே சோதனையெல்லாம் ஜெயிச்சு ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக ஆண்டவரோட ஆசீர்வதிக்கிறேன்.
அதே போல் ஈசாக்கை கவனிங்க, அவன் வாழ்க்கையில் பஞ்சம் பசி வந்திருக்குது. யாக்கோபு 20 வருஷம் லாபானால் மோசம் போனான். 10 முறை சம்பளத்தை மாற்றி இந்த லாபான் என்கிறவன் யாக்கோபை ஏமாற்றி வஞ்சித்தான். அவன் சம்பளத்தை ஏமாத்தினான், ஒடுக்கினான், அவனுடைய கையின் பிரயாசத்தில் நொறுக்கினான். அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பேசியிருக்கிறேன். யாக்கோபுனா ஒரு ஆவிக்கரிய மனுஷன், லாபான் நம்ம வருமானத்துக்கு எடுக்கிற வட்டி பிசாசுன்னு சொல்லி பேசியிருக்கிறேன். அப்போ வருமானத்தை முடக்கிற சாத்தான் அந்த லாபான் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் வெளியிட்டு இருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் தேடி பாருங்கள், இருக்குது, பழைய மெசேஜ் இருக்குது. அப்போ இன்றைக்கி கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஏன்னா கடன் வாங்கின பிறகு தான் மனுஷனா என்ன, உலகனா என்ன, உலகத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க எப்படிப்பட்டவங்க, சபை மக்கள் எப்படிப்பட்டவங்க, வட்டிக்காரன் எப்படிப்பட்டவன், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற எப்படிப்பட்டவன், கடனால் வந்த அவமானம், சோதனை, வேதனை, நிந்தை, கஷ்டம் இதெல்லாம் இப்போ நீங்கள் ருசி பார்த்து உடஞ்சி போய் இன்றைக்கி ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு நிரந்தரம் சொல்லி கடைசியில் இப்போ ஏசப்பாக்கிட்ட வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு சின்ன கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டதால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடத்தில் கொண்டு வந்து சாத்தா உங்களை விட்டுரு. ஏசப்பா ஒருபோதும் உங்களுக்கு கடன் தொல்லையை தரமாட்டார். அவர் ஏன் உங்களுக்கு கடன் தொல்லை தரணும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது, நீங்கள் அவருடைய மகளாக இருக்கும்போது ஏசப்பா ஏன் உங்களுக்கு கடன் தொல்லை தரப்போகிறாரு? நீங்கள் நினைக்கிறீங்க ஏசப்பா என்ன சோதிக்கிறாரு, எனக்கே இவ்வளோ கடன், இவ்வளோ கஷ்டம், வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, புளி இல்லை, வறுமை கஷ்டம், பஞ்சத்தில் பசியில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வேன், ஹெல்ப் பண்ண யாருன்னு சொல்லி அப்படியே உடஞ்சி நொறுங்கி அழுது கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அப்படியே உடஞ்ச இல்லத்தோடு நீங்கள் செய்த தப்பெல்லாம் இப்போ உணர்ந்து, ஐயோ சின்ன கடன் வாங்க போய் இவ்வளோ பெரிய கடனாச்சு, வட்டி மேலே வட்டி ஆகி எத்தனை வருஷம்தான் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன், எத்தனை வருஷம்தான் நான் இப்படி வட்டி கட்டின்னு இருப்பேன்னு சொல்லி அப்படியே உடஞ்ச உள்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு 3 வசனத்தை காட்டப்பார். இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசித்து ஏசப்பா கிட்ட நீங்கள் பேசணும். புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? நீங்கள் ஆண்டவர்கிட்ட பட்சமாக பேசணும். ஏசப்பா, நீங்கள் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர், உங்களுடைய தரித்திரத்தினால என்ன விசுவாசத்தில் ஐஸ்வர்யோடு ஆக்கியிருக்கிறீங்க. ஆனால் கடன் பிசாசு வசனத்துக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக அந்த சாத்தான் கிரியை செஞ்சு ஆதாம் ஏவாளை ஏமாற்றி பழத்தை சாப்பிட வச்சது போல் இந்த கடன் ரூபத்தில் என்னுடைய ஆத்துமாவையே சாத்தான் கெடுத்து அழித்து வச்சிருக்கிறான். மேலும் ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கூட அந்த கடன் பிசாசு அழிச்சு என் நிம்மதி, என் தூக்கம், என் சமாதானம், என் குடும்ப கௌரவத்தை இந்த கடன் பிசாசு அழிச்சிட்டா ஆண்டவர்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை படித்து அழப்போறீங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு கடன் தொல்லை, குடும்ப கஷ்டம், வீட்டில் 1000 பிரச்சனைகள் போயிருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. முழுக்க முழுக்க வசனத்தை படித்து கண்ணீரோடு உடஞ்ச உள்ளத்தோடு உங்களை எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அழறீங்களோ, ஏசப்பா இந்த வசனத்தை கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் எங்கேயோ வெளியிலேருந்து வரும்னு நினைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை, உங்கள் சொந்தக்கார் 10 லட்சம் கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. உங்கள் உழைப்பை கொண்டு தான் நீங்கள் கடன் அடைக்கணும். அதை முதல்ல தெளிவுபடுத்திங்க. சொந்தக்காரர்கிட்ட நகை இருக்குது, சொந்தக்காரர்கிட்ட சொத்து இருக்குது, அண்ணன் தம்பிக்கிட்ட பண நகை இருக்குது, அவங்க கொடுத்து எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்காமே அப்படின்னு சொல்கிற சிந்தையை விட்டுட்டு, ஆண்டவர் என் வருமானத்தை கொண்டு அசலு வட்டி 2ஐயும் கட்டி நான் கடன் தொல்லேருந்து விடுதலை ஆகி பல பேருக்கு நான் சாட்சியாக நிற்கணும். ஆண்டவரே, பல சபைகளில் போய் இது போல் லட்சக்கணக்கில் கடன் இருந்தது, ஆரம்பத்தில் நான் சின்ன கடன் தான் வாங்கினேன், பெரிய கடமாகி என்னோடய குடும்ப கௌரவமே போச்சு, பிள்ளைகள் கீழ்ப்படியில், என் பிள்ளையால் கடன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. உங்கள் கடன் என்கிற சாபக்கட்டை ஏசப்பா இந்த வசனத்தை உடைப்பார். முதல்ல ஏசப்பா ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். உண்மையாக போய்ங்களா? மாட்டுத் தொழுவத்தில் ஏசப்பா பிறந்தார். இது உலகத்துக்கு நல்லா தெரியும். ஏன் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ராஜ அரண்மனையில் ஏசப்பா போய் பிறக்கலாமே. சாஸ்திரிகள் கிழக்கில் ஈரோதை சந்தித்து, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற எங்கேன்னு சொல்லி சாஸ்திரிகள் எங்கே போய் கேட்குறாங்கன்னா, ஈரோதுடைய அரண்மனைக்குள்ளே போய் கேட்குறாங்க. ஏன்னா
இதுபோல் ராஜ குடும்பத்தில் தான் இயேசு பிறந்திருப்பார், ராஜாதி ராஜாவாக அவர் பிறந்திருப்பார் என்ற எண்ணத்தோடு போய் கேட்குறாங்க. ஏரோது சொல்கிறேன், எனக்கு தெரியாது, நீங்கள் போய் பிள்ளையை பார்த்துட்டு பிள்ளையை கனப்படுத்திட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் அந்த குழந்தைய வந்து நான் கனப்படுத்துகிறேன் அப்படின்னு தந்திரமாக ஏரோது வந்து சாஸ்திரிகள் அனுப்பின ஒரு வரலாறு நீங்கள் மத்திய 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பக்குவமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்? ஒரு ஏழை பிள்ளை போல், ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தது போல் ஏன் தன்னை தாழ்த்தினார்? விளங்குதா உங்களுக்கு? யோசப்பும் மரியாளும் குடிமதிப்பு எழுத அவங்க வந்து பெத்லகேமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பிரசவம் பார்க்க இடம் இல்லை, ஒரு மாட்டுத் தொழுவு தான் அங்கே கிடைக்குது. அங்கே வந்து பிரசவம் ஆகுது, குழந்தை பிறக்குது. ஓகே, இது நல்லா தெரியும். ஏன் ஏசப்பா ஒரு தாழ்மையாக ஒரு ஏழை விட்டு புள்ள போல் ஏன் பிறந்தார்? பெரிய ஐஸ்வர்யனாக பிறந்திருக்கலாமே. அதுக்கு அருமையான விளக்கத்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் எடுத்து எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு, எதனால் அவர் ஏழையாக பிறந்தார் அப்படின்ற தெளிவாக இந்த வசனத்தில் பவுல் வந்து பேசியிருக்கிறார். ஓகேங்களா? இப்போ வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுங்க, 9ஆம் வசனத்தை கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. என்ன போட்டுக்குது பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு தாழ்மையாக ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழை பாலகனாக ஏன் பிறந்தார்? அவர் ஏன் தரித்திரனை போல தன்னை தாழ்த்தினார்? ஒரு ஏழை பாலகனாக ஏன் தன்னை தாழ்த்தினார்னா, உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக நிறுத்ததான். விளங்குதா உங்களுக்கு? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக என்ன அர்த்தம்? அந்த வசனத்தோடு கூட உங்கள் விசுவாச வாழ்க்கை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் யோசிங்க. அப்போது விசுவாசம் என்பது கடனே வாங்காமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் விசுவாசம். அது பேர் தான் கிரியில் உண்டாகிற விசுவாசம். ஏன்னா கிரி இல்லாத விசுவாசம் செத்து போச்சு. கிரியில் வெளிப்படுத்தினா என்ன அர்த்தம்? கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த கடத்தையும் நம்ம வாங்கக்கூடாது, எந்த லோனும் போய் சிக்கக்கூடாது. மகளிர் லோனாக இருக்கட்டும், பேங்க் லோனாக இருக்கட்டும், அது என்ன ஒரு சின்ன ஒரு 10 ரூபா பொருளாக இருக்கட்டும், கடை வாங்கக்கூடாது. அது பேர் தான் கிரியில் வெளிப்படக்கூடிய விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறான்னு அர்த்தம். நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு பால் பாக்கெட்டை கடனை வாங்குகிறோம். இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, மாதம் ஃபுல்லாக எங்களுக்கு பால் பாக்கெட் கொடுங்கன்னு சொல்லி அந்த மளிகைக்காரர்கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா ஒரு முறை நம்ம பால் பாக்கெட்டை கடனை வாங்கினால இப்போ மளிகடைக்காரர் அடுத்த நாள் வந்து அந்த காசை அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் மாதம் போல் வாங்கிங்க, கரெக்டாக கொடுத்துறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி அண்ணாச்சி, மாதம் ஃபுல்லாக எனக்கு பால் பாக்கெட்டு வீட்டுக்கு அனுப்பிடு, கரெக்டாக நான் கொடுத்துட்றேன். மல்லிக்கல்ல கடம், பால் கல்ல கடம், கறி கல்ல கடம், மீன் கல்ல கடம், இன்னும் எங்கெங்கே நீங்கள் சொல்லுங்கள். செருப்பு கல்ல கூட கடை வச்சுட்டு செருப்பு வாங்குறவங்களாம் இருக்கிறேன். துணி கல்ல கடம், இன்னும் என்னென்ன கிடக்குது, பிரான்ச்சைஸ் ஸ்டோர் ஆகட்டும், எந்த கடைக்கு போனாலும் அங்கங்கே ஒரு அக்கௌண்ட்டு அங்கங்கே பழக்கம் வச்சுக்கின்னு, இவர் எனக்கு 10 வருஷம் தெரியும், அந்த கடைக்காரி 20 வருஷம் தெரியும், அப்படி ஒரு பொருளை கடை வாங்கிட்டு சாதாரணமாக போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு ஏழை பிள்ளையாக ஏழை மகனாக பிறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம்ல ஆக்க தான் அவர் தரித்திரரானார். அதுக்காக இந்த உலகத்தில் பெரிய கோட்டீஸ்வரர்களாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நான் சொல்ல வரல, அது அப்படி இல்லை. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னா அது வந்து கிரியில் வெளிப்படுத்தி ஒரு ரூபா கூட கடன் வாங்காத விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நான் சொல்லின்னு வரேன் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு வந்து சொந்த வீடு இல்லை, நான் வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், பிள்ளைகளை வந்து கல்யாண காட்சி பண்ணி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல மெட்ரிகுலேஷனில் நல்ல சிபிஎஸ்சி ஸ்கூலில் நல்ல கல்வி கொடுக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், கடன் வாங்காத என் வருமானத்தை வச்சு நான் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் யோசிக்கலாம். பரலோக ராஜ்யம் போனோன்னா முழுக்க முழுக்க நம்ம விசுவாசத்தில் வாழ்ந்து காட்டணும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? ரோமருக்கு எழுதின நிருபத்தில்
14ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். அதில் விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம் அப்படின்னு எழுதப்பட்டது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதில் கடைசி வார்த்தை கவனிங்க. உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லார், விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. அப்போ யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓட்டக்கூடிய பைக்கும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருப்பீங்க. ஒரு 10,000 கட்டி ஒரு பைக் எடுத்துருவீங்க. மாதம் 2,500 3,500 டியூ கட்டின்னு வரணும். நீங்கள் ஓட்டக்கூடிய காரு அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டு. ஒரு 50,000 1,00,000 கட்டி ஒரு காரை வாங்கிடுவீங்க. மாதம் இஎம்ஐ போயிடும். அப்போ பிசாசு ஆண்டுடைய பிள்ளைங்க யாருமே பரலோகராஜ்யம் போகக்கூடாது, இப்படியே கட்டப்பட்டு இருக்கணும். பிசாசுடைய நூதனமான தந்திரம் என்னன்னா, அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் மனம் திரும்பி தண்ணியில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறவரையும் சாத்தான் போராடும். நீங்கள் ரட்சிக்கப்படவே கூடாது. பாவத்தை அறிக்கை செஞ்சு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெறக்கூடாது. சாத்தான் போராடினே இருக்கும். முடிவில் அந்த சாத்தான ஆண்டவர் தலையை நசுக்கி அவருடைய ரத்தத்தில் கழுவி அவருடைய வார்த்தையில் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் வச்சுருக்கிறேன். சரி, சாத்தா என்ன பண்ணுது, இவன் இந்த பொண்ணு இந்த பிரதர் இது போல் ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டாரு, இனிமேல் இவங்களை நம்ம பாவத்தில் தள்ள முடியாதுன்னு சொல்லி சாத்தா வேறு வழியில் ரூட்டு போடும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அவ்வளோதானே, நான் கடன் ரூட்டை போடுறேன். கர்த்தருடைய வருகையில் நீ போகக்கூடாது. கர்த்தருடைய வருகையில் நீ போகவே கூடாது. கடன்ங்கிற சாபகட்டத்தை விட்டுறேன்னு சொல்லி பிசாசு சின்ன கடன் வாங்க வச்சு இன்றைக்கி கோடிக்கணக்கில் கடமாகி இன்றைக்கி 199 பேர் கடன் தொல்லையில் தவிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போ 2 கொரிந்தியர் 8:9 ஆண்டவர் ஏன் தரித்திரர் ஆனார்? நம்மளை விசுவாசத்தில் ஐஸ்வரம்ல ஆக்க தான் அவர் தரித்திரர் ஆனார். அப்போது ஆண்டுடைய பிறப்பையே நம்ம காலில் போட்டு மிதிக்கிறோம். எப்படி சொல்லுங்க? கடனை வாங்கிட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன் என்பதை கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி கதறி ஆகணும். பாவம் செய்யாத கூட நம்ம வாழ்ந்துடலாம், ஆனால் கடன் வாங்காத வாழவே முடியாது. முழு உலகத்தையும், ஏன் இந்தியாவையே பிசாசு கடன் தொல்லையில் கட்டி வச்சுக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் மேலே எவ்வளோ கடன் தொல்லை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பிசாசு அவ்வளோ நூதனமாக முழு உலகத்தை கட்டி வச்சிருக்கு. கடன் வாங்காத வாழ முடியாது. என்னதான் வழி ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரோடு நீங்கள் பேசி அழணும். ஆண்டவரே, என் தாய் தப்பை எதனா சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட நான் இன்றைக்கி நல்லா இருப்பேன். நானே ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன், நான் கடன் வாங்காது எப்படி வாழ்த்த ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை தேவ சமூகத்தில் நீங்கள் விழுந்து அழுதிங்கன்னா கர்த்தர் இந்த உலகத்தோட செல்வத்தை உங்கள் காலில் ஆண்டவர் கொண்டு போட்டு மிதிக்க வைப்பார். அதுதான் தேவன். நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை தலைக்கு மேலே வச்சுக்கணும். இந்த உலகத்தோடைய செல்வத்தை நீங்கள் காலுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தடையே இருக்காது. இந்த உலகத்தில் நம்ம செல்வங்களை சேர்க்க 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 அந்த தலைமாலை வச்சு நம்ம பெருமையில் ஆட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதெல்லாம் தள்ளிட்டு உலகம் வேண்டாம், உலக பெருமை வேணாம், உலக ஆடம்பரம் வேணாம், எனக்கு ஆண்டோடைய வார்த்தை தான் வேணும், ஏசப்பாவுடைய வார்த்தையை நான் தலைமாலை வச்சுப்பேன்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கி நான் விசுவாசத்தில் இருப்பேன், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க. கிரியில்லாத விசுவாசம் செத்து போச்சு, ஆண்டவர் கிரியில் நான் நீதிமான் ஆகணும், விசுவாசத்தில் நான் நிற்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நான் ஆண்டவர் சிறப்பாக நான் வாழ்ந்து காட்டணும், என் கடத்தெல்லாம் நான் அடைக்கணும், ஆண்டவரே சீக்கிரத்தில் கடத்தெல்லாம் கொடுத்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், ஏசப்பா என்னை தகுதிப்படுத்துன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு எபேசர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை காட்டுவார். எபேசர் புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்கள், ஏசப்பா எதுக்காக ரத்தத்தை சிந்தினார், அந்த ரத்தத்தில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத தெளிவாக பரிசுத்தவான்கள் எடுத்து எழுதியிருக்கிறார். ஏசப்பாவுடைய ரத்தத்தில் ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட்டதான். அவருடைய பிறப்பில் அந்த பிறப்பில் என்ன போட்டுக்குன்னா, உங்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம்ல ஆக்குவார், அதுக்காக தான் அவர் தன்னை தாழ்த்தி ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தாழ்மையாக பிறந்தார் அப்படின்ற ஏற்கனவே ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டினேன். அவர் பிறப்பில் ஒரு ஐஸ்வர்யம் வெளிப்பட்டிருக்கு. அது இன்றைக்கி உங்களை அப்படியே மூடி மறைத்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கடன் பிசாசு, தரித்திர பிசாசை அந்த வசனமே துரத்தும். உங்கள் வறுமைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள், நிந்தைகள்,
மாறி நீங்கள் வாங்கின கடத்தை அடைச்சிட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே தாழ விழுந்து கிடக்க மாதிரி நீங்கள் கேட்குற மன நிம்மதியை, சமாதானத்தை அப்பா உங்களுக்கு தருவார். இப்போது கொல்கத்தா மலையில் ஆண்டவர் ஏன் ரத்தத்தை சிந்தினார், அதை கொஞ்சம் சிந்திங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காக ஆண்டவர் கொல்கத்தா மலையில் தான் உடம்புல இருக்கிற எல்லா சொட்டு ரத்தத்தையும் என் அன்பு சகோதரி அவர் சிந்திருக்கிறாருமா. என் அன்பு சகோதரனே, அந்த கொல்கத்தா மலையில் ஏசப்பா எல்லாருக்காக ரத்தத்தை சிந்துறாரு. ஏன் அவர் எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தினாரு? சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களானால், நான் 2வது வார்த்தை தரேன். 2வது வார்த்தை குறித்து கொள்ளுங்க. இப்போ நல்ல கவனமாக நீங்கள் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்லா கவனிங்க. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே, கவனிச்சிங்களா? கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் எதுக்குள்ளே இருக்குது? ஏசப்போட ரத்தத்துக்குள்ளே இருக்குதான். அதனால தான் பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ கொல்கத்தா மலையில் சிந்தப்பட்டு இருக்கிற அந்த இரத்தத்துக்குள்ள ஒரு கிருபையின் ஐஸ்வர்யத்தை கத்தர் வச்சிருக்கிறேன். அப்போது ஆண்டுடைய பிள்ளைகளை தரித்திர பிசாசு, கடன் பிசாசு கட்டி வைக்க முடியுமா? பாவ மன்னிப்பாகி மீட்பையே ஏசப்போட ரத்தம் உண்டாக்கும் போது கடன் பிசாசை துரத்துவது கத்தருக்கு அது லேசான காரியம். நீங்கள் பொருத்தரம் பண்ணி இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரை, நீர் எனக்காக ஒரு மாட்டுத் தொழுவத்தில் ஒரு தர்தரனை போல பிறந்தீங்க, என்ன விசுவாசத்தில் ஐஸ்வர்யன் ஆக்கதான் நீங்கள் இப்படி தாழ்த்துனீங்கன்று இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரை, என் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு இனி நான் விசுவாசத்தில் நிற்பேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தைரியமாக நில்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க அப்பா வழிவாசலை திறப்பார். அடுத்தது, ஏசப்போட ரத்தத்தில் இருக்கிற கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நல்லா பாருங்கள். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டோடைய நாமம் மைப்படட்டும். அப்போ இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்க்குற சத்தியம் என்னன்னா, ஏசப்போடைய ரத்தத்துக்குள்ள ஒரு கிருபையின் ஐஸ்வர்யத்தை கத்த தந்திருக்கு. அதனால் இந்த தேவாதி தேவன் அவர் ரத்தத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் மேலே இருக்கிற எல்லா சாபக்கட்டை கத்தர் உடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்படியே இந்த வசனத்தை படிச்சுட்டு கண்ணீரோடு சிபிங்க. கடன் என்கிற சாபக்கட்டிலேருந்து ஏசப்பா உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். அதனால் இன்றைக்கு கடன் தொல்லையோடு, கண்ணீரோடு, பலவிதமான கட்டுகளோடு, உபத்திரத்தோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். தேவாதி தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை மூடி மறைப்பார். அவருடைய பிறப்பில் வெளிப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், அவருடைய மரணத்தில் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம், அவருடைய உயிர்த்ததில் உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை கத்த தந்து கடன் என்கிற சாபக்கட்டை உடைச்சி எல்லா சிறையிருப்பை மாற்றி அப்பா உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை தருவார். தொடர்ந்து நான் உங்களுக்காக செபிக்கிறேன். நீங்களும் எனக்காக இந்த சேனலுக்காக செபிங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.